இந்த வீடியோவில் நம்ம சந்தன் பாலி எப்படி சுற்றுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானது ட்ரே, கம், சிசர், த்ரெட், சந்தன் பாலி. ஒரு ட்ரேவை எடுத்துக்கிட்டு அதில் 20 டைம்ஸ் வந்து சுற்றணும். லாஸ்ட்டாக சுற்றி முடிச்சுட்டு அதை மொத்தமாக சேர்த்து வச்சு கட் பண்ணணும். கட் பண்ண இடத்துல கம்மு வச்சுட்டு அந்த த்ரெட்டை பட்டையாக்கணும். சந்தன் பாலி எடுக்கிறீங்கன்னா நீங்கள் எந்த கலர் நூல் எடுக்கிறீங்களோ அதே கலரில் சந்தன் பாலி வந்தால் நல்லாயிருக்கும். சந்தன் பாலியில் ஒட்டுறதுக்கு முன்னாடி அதில் வந்து லைட்டாக பிசிறு இருக்கும், அதெல்லாம் வந்து கட் பண்ணிக்கணும். கட் பண்ணி முடித்தோடனே சந்தன் பாலியோட ஹோல்ஸுக்கு ரைட் சைடில் ஒட்டணும். இல்லைனா உங்களுக்கு எந்த பக்கம் வாட்ட வருதோ அந்த சைடு ஒட்டிக்கோங்க. சந்தன் பாலிக்கு வந்து லாஸ்ட் கார்னரில் ஒட்ட வேணாம், அப்படியே விட்டுடலாம். ஏன்னா அது ஹோல்ஸ் பெருசாக இருக்கிறதுனால நம்ம கை டக்குன்னு உள்ளே போயிட்டு வெளில வந்துடும். சந்தன் பாலியை சுற்றும் போது வந்து லூஸ் விடக்கூடாது, நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும். அப்போ தான் நூல்லாம் வந்து அப்படி இப்படின்னு விலகாது, கரெக்டாக இருக்கும். த்ரெட்டை சுற்றும் போது வந்து கொஞ்சம் ஷைன் பண்ணுறதுக்காக நல்லா பட்டையாக தீட்டினீங்கன்னா அது கரெக்டாக வந்துடும். நகத்தை வச்சு லைட்டாக தேய்ச்சிங்கன்னா அது நல்லா ஷைன் ஆகிடும். இதே மெத்தடில் தான் ஃபுல்லாக சுற்றிட்டு வரணும். நம்ம லென்த்தி வீடியோ போட்டால் தான் நமக்கு வாட்ச் ஹவர்ஸ் நிறைய கிடைக்கும். ஓகே, ஷார்ட்ஸ் ஓகே, பட் நம்ம ஃபுல் ஒரு ஆஃப் சுற்றும் போது வந்து கரெக்டாக இருக்கும். இன்னொரு ஆஃப் சுற்றும் போது தான் கொஞ்சம் லூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் கொஞ்சம் நல்லா டைட்டாக பிடிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக கட் பண்ணும்போது சந்தன் பாலிக்கு வெளியில் போகாமல் உள்ளே இருக்கிற மாதிரி அப்படியே கட் பண்ணணும். கட் பண்ணி முடிச்சுட்டு அந்த இடத்துல கொஞ்சம் கம்மு வச்சுட்டு அழுத்திட்டிங்கன்னா நம்ம சந்தன் பாலி ரெடி ஆகிடும். சந்தன் பாலியை வச்சு நம்ம இன்னும் என்னென்னலாம் பண்ணலான்னு அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.